வேதவசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். 1 பேதுரு 4:12 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உபத்திரவத்தில் சந்தோஷமாய் இருக்க முடியுமா என்றால் உடனே விடை சொல்ல முடியாவிட்டாலும், செல்வச் செழிப்பில் வாழ்ந்த, நன்றாய் படித்த, தமஸ்குவில் இயேசுவை தரிசித்த அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்திற்கு வந்தபின் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அறிக்கை செய்யும் அவன் வாழ்க்கையை கொஞ்சம் அசை போட்டால் உபத்திரவத்தில் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்றும் மற்றும் அதுவே வேதம் நமக்கு கற்பிக்கும் சத்தியம் என்றே சொல்லலாம். நம்மை சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எரிகிற உபத்திரவம் என்ற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் வேதத்தில் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்வில் உபத்திரமுண்டு என்றே நமக்கு சொல்வதை நினைவில் கொள்ள வேண்டும். உபத்திரவத்தில் இயேசுவுடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள், அவர் மகிமை வெளிப்படும் போது நாம் மகிழ்ந்து களிகூற முடியும் என்ற வேத வார்த்தையை விசுவாசிப்போம். மேலும் நாம் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. ஏனென்றால் மகிமையுள்ள தேவ ஆவியானவர் நம்மேல் தங்கியிருப்பதால் அவர்களாலே தேவ ஆவியானவர் தூஷிக்கப்படுகிறார். ஆனால் பொறுமையாய் நிந்தையை சகித்துக் கொண்டிருக்கும் நம்மாலே அவர் மகிமைப்படுகிறார் என்று சந்தோஷமாய் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இந்த நாளை காணும்படியாக எங்களை எழுப்பிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, வாசித்த வசனங்கள் மூலமாகவும் மற்றும் தியானம் மூலமாகவும் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை பலப்படுத்திய கிருபைக்காக நன்றி. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவரே, உம் வார்த்தையின் மூலமாக எங்களை தாங்கி நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி. தேவனே, நாங்கள் தொடர்ந்து உம்மில் நிலைத்திருந்து எங்களது ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க உமது பிரசன்னம் எங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். தேவனே, நீர் அப்படியே உதவுகிற அன்பிற்காக நன்றி. தகப்பனே, சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.